ஸோ அதே மாதிரி இதில் வந்து இந்த ரப்பர் வரும். இந்த ரப்பர் 2 ரப்பர் வரும். கீழே ஒன்று வரும், மேலே ஒன்று வரும். இந்த 2 ரப்பரும் சரியில்லைன்னா ஆன்பார் கிராஸாக இருக்கும். அது ஒன்று பெண்ட் ஆயிடுச்சுன்னா ஆன்பார் கிராஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து 1,00,000 கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னாவே இந்த ரப்பர் செட்டு மாற்றிடணும். கீழே வர்றது, அதாவது இந்த 4 ரப்பர் இங்கே ஒன்று கீழே ஒன்று வரும். இந்த 4 ரப்பரும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ யூனிகான் 150. அதே மாதிரி காயில் பார்த்தீங்கன்னா புதுசு, ஒயரிங் கிட்டும் புதுசு. ஸோ அதே மாதிரி அப்படியே வந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பெயிண்டிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுட்ரு கோட்டிங் எல்லாமே. அதே மாதிரி இந்த காயில் புதுசு, இந்த ரப்பர் மட்டும் பழசு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே தான் காயில். ரெட்டிஃபயர் எப்பவுமே புதுசு போட்டணும். வண்டி ரெடி பண்ணுறேன் அப்படின்னாவே ஸோ இந்த மாதிரி அழகாக ஜம்முன்னு எல்லாமே பண்ணிடணும். ஏர் ஃபில்டர் பாக்ஸு எல்லாமே புதுசு தான். அதே மாதிரி இதில் ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ப்ளக் அடாப்டர். இதுதான் ஒரிஜினல் அடாப்டர், யூனிகானுக்கு வரக்கூடிய ஒரிஜினல் அடாப்டரு. ஸோ இந்த ஒயரிங்கில் அழகா இதுதான் இந்த காயிலோட தனியாக வரும். ஆனால் மழை காலத்தில் நமக்கு மிஸ்ஸிங் ப்ராப்ளம் வராது. அதுதான் இது. ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் பார்க்க. அதே மாதிரி நம்ம ஃபோர்க்கு மாட்டும் போது இதில் 2 ரப்பர் வரும். இன்னும் நான் செட்டிங் பண்ணல. கீ செட்டு மாற்றணும். கீ செட்டு மாற்றும் போது நாவமாக 2 ரப்பர் வரும். இதில் கூரா கீழே அந்த ரப்பரு கண்டிப்பாக இதில் மாற்றணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையிலும் இது மறந்துடக்கூடாது. நாவமாக அதை இந்த ரப்பரை இதில் போடணும். அதேமாதிரி ஸ்பீடாமீட்டர் கேபிள் இப்படி தான் வரும் பார்த்தீங்கன்னா. இந்த ரூட் தான். அதே மாதிரி இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் இந்த ரப்பர் வந்து நம்ம வந்து எல்லாமே இப்படி தான் போடுவோம். அப்படி போடக்கூடாது. இது என்ன பண்ணி நீட்டாக ஆக்கி உள்ளேருந்து அதாவது இதுதான் இந்த ரப்பரு. இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அப்படி இழுத்து அப்படி இழுத்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி லாக் ஆகிடும். அதுதான் இந்த ரப்பரில். ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி உள்ள கோன் செட்டுலாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக அடிக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சஸ்பென்சர் இந்த ஃபிங்கியாம் 4 பேரிங் அடிச்சிருக்கிறதில்ல. ஸோ 4 பேரிங். இது பேடு புதுசு போட்டுடணும். செயின் பேடு வந்து நம்ம புதுசு போட்டுடணும். அதே மாதிரி சாகாப்சர் பார்த்தீங்கன்னா பழசு தான், புதுசு போடவே மாட்டேன். அதில் இருக்கிற அதே சாகாப்சரை மாட்டி விட்டுருவேன். அதே தான் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணது. இந்த பிளேட்லாம் வந்து ரெடி பண்ணி இப்போ இந்த சாகாப்சர் ஸ்டேவை அப்படியே ரெடி பண்ணி மாட்டியிருக்கேன். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரப்பரு ஒரிஜினலாக வாங்கி போடணும். அது லோக்கலில் போட்டிங்கன்னா கரெக்டாக லாக் ஆகாது. அது ஒரு விஷயம். கீ செட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு. இது வந்து பழசு. இந்த வீல் பார்த்தீங்கன்னா பழைய வீல் தான். ஸோ எல்லாமே பவுட்ரு கோட்டிங் பண்ணியிருக்கு. டயர் வந்து எம்ஆர்எஃப் டயரு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் எம்ஆர்எஃப் டயரு. Any students and developers குழந்தைங்க and mechanic and customer, யூனிகான் 150 BS3 மாடல் வண்டி. இது கம்ப்ளீட்டாக எல்லாம் ரெடி ஆகுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய வேலை ஒன்றும் அருமையாக இருக்கும். இது எல்லாமே பழசு தான். இது பெயிண்ட் அடிச்சது, இதுவும் பழசு. அதே மாதிரி
இந்த கிளச்சு யோக்கு மட்டும் நமக்கு தேஞ்சு போயிடும். இந்த யோக்கு மட்டும் தேஞ்சிடும். இந்த இடத்துல ப்ளே வந்துடும். இது புதுசு. இந்த சுவிட்சு இது அதே மாதிரி இந்த சுவிட்சு எல்லாமே புதுசு. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும் பார்க்கறதுக்கு.